ஏய் கோச்சிக்காத, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏய் சாரிடி. ஆமாம், ஏன் டல்லாக இருக்க? ஆக்சுவலா உன்கிட்ட ஒன்று சொல்ல தான் வர சொன்னேன். ஆ தெரியும் தெரியும், நம்ம கல்யாணத்தை பற்றி தானே? அது இல்லை, அது வந்து சொல்லு, என்ன தயக்கம்? நம்ம பிரிஞ்சிடலாம்டா. லெட்ஸ் பிரேக் அப். மச்சான் லைட்டர் கொடு. இந்தா நீயே வச்சுக்க. ஆஹா வேணாம் மச்சி வேணாம், வீட்டில் மாட்டிப்பேன், பெரிய சிக்கமாயிடும். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கால் பண்ணி இதுமாரி என் புள்ள சிகரெட் அடிக்கிறான், இதுமாரி உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? ஏய் என்ன மாதிரி நல்லவன் இருக்க பழைக்கூடா, எதுக்கு தம்மல் அடிச்சு ஓட்டம் போய் எடுத்துக்கிட்டு தேவையா? நீ ஏன்ப்பா பேச மாட்ட? பேசுவேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாரு, இதேமாரி ஒரு டீ கடை ஆரம்பிச்சு அப்புறம் அந்த டீ கல்ல நீயே வந்து தம்முவங்க பாரு, அப்புறம் வச்சுக்கிறேன்டா. முதல்ல குடிச்ச டீக்கு காசு கொடுறா போடா. உனக்கு என்னப்பா, பேப்பர் 4 இருக்கு, டீ வாங்கி கொடுக்குறதுன்னு வாயில ஊற்றியே விடுவாங்க. கண் வச்சிட்டேடா வேளங்கிரும். 6 வருஷமா புட்டுக்காத லவ், நான் கண் வச்சா புட்டுக்க போகுது. ஏண்டா வாயில் நல்லதே வராதடா, பார்த்து பண்ணியா? காசு கொடுத்துட்டு வா. நீ ரொம்ப பேசுறானேப்பா, இவனோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்மளுக்கு தேவையா? வச்சுப்பா. அப்புறம் என் கிளாஸ் எப்படி இருக்கு? கிளாஸா? அது என்ன, நல்லா தான் இருக்கு. என்ன டீச்சரம்மா நல்லா இருக்கியா? வாடா நல்லவனே, இன்னும் சும்மா தான் சுத்திட்டு இருக்கியா? ஏண்டி இந்த ஊர்ல எவ்வளோ டியூஷன் இருக்கு, போயும் போய் இவகிட்ட. ஏண்டா இப்படி சும்மா இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போலாம்ல? என் தம்பி எல்லாம் பாரு, படிக்கும் போதே ரேபிடோ ஓட்டுறான். அந்த மாதிரி சும்மா ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போலாம்ல? டீச்சர் ஓவரா பேசாதீங்க. நீங்களும் என் அண்ணனோட தான் படிச்சீங்க. என் அண்ணன் 95%, உங்களோட அதிகம் தெரியுமா? கொடுக்கு அண்ணனுக்கு சப்போர்ட்டா? நாளைக்கு மட்டும் ஹோம்ஒர்க் முடிக்காம மண்ட மேலே கொட்டுறேன். சரி சரி நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னடா ஃபோன் வந்தோனே கிளம்புற? சரியில்லையே. ஆமா இல்ல? சரியில்லடி, உங்க அண்ணன் என்னமோ பண்றான், சரியில்லை சொல்லிட்டேன். டீச்சர் என்ன இன்னும் காணோம்? வரான் பாரு, நல்லா ஊர் சுத்திட்டு வரட்டும். ஹலோ. ஏய் அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன? நான் இந்த டைம் தங்கச்சியை டியூஷன்ல ட்ராப் பண்ணுவேன்னு தெரியும்ல. ஆமா, பெரிய வேலை. நாங்கெல்லாம் ஆஃபீஸ்ல சும்மா விளையாடிட்டு இருக்கோம்ல. ஓ அப்படியா மேடம்? சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க, என்ன ஏன் பார்க்க வரீங்க? ஏய் என்ன கோச்சிக்கிட்டியா? வாங்க போங்கன்னுலாம் பேசுற. ஆமாம், நான் யாரோ தானே உங்களுக்கு. மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்ட பிச்சிருவேன். சரி எப்படா உங்க வீட்ல சொல்ல போற? நானும் எவ்வளவு நாளா கேட்டுட்டு இருக்கேன். சரி என் வீட்டில் சொல்லணும்னா கொஞ்சம் செலவாகுமே. செலவா? என்ன சொல்லு, எவ்வளோ? அது காசெல்லாம் வேணாம், ஆ, அது அதுக்கு பதிலா பதிலா பானிபூரி வாங்கி கொடு. உனக்கு நான் சமோசா வாங்கி தரலான்னு நினைச்சேன். சமோசாவா? ஆ, ஐயோ சமோசாவா பானிபூரியா? ஒரு கன்ஃபியூஷன் இருக்கே. ஏய், சூர்யா, நான் இவ்ளோ சீரியஸா லைஃப் மேட்டரை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா சமோசாவா பானிபூரியான்னு பேசிட்டு இருக்க? நீ மட்டும் நாளைக்கு வீட்ல சொல்லல, உங்க வீட்ல நானே வந்து சொல்லிடுவேன். நீ காமெடி பண்றியா? சரி என் வீட்டில் போய் நீ என்ன சொல்லுவேன் சொல்லு பாப்போம். அது வந்து வந்து அது என்ன அது இது? உங்ககிட்ட போய் சமோசா வாங்கி கொடுன்னு சொன்னல, போய் வாங்க போ. டேய் ஏ போடி போ. ஏய் போ போ போ. மா கொஞ்சம் கூட என் பேச்ச மதிக்கிறதே இல்ல. எனக்கு எப்படி தெரியும்? அம்மா அப்பாட்ட கேட்டியா? என்னதுடா? என்னவா? காசு கேட்டேனேம்மா. ஷோ. ஆமா, ஒரு நிமிஷம் இருங்க. கொடுமா. கொஞ்சம் இருடா. ஆமா, ஒரு நிமிஷம். இந்த புடி. சொல்லுமா. மா
மா என்ன விளையாடுறீங்களாமா? சொல்ற? என்னம்மா இது இது எதுக்கு பால் பாக்கெட் வாங்குறதுக்கா? டேய் உனக்கு தான்டா, நீ தானே கேட்ட காசு. மா இது பால் பாக்கெட் வாங்குறதுக்கு கூட பத்தாதுமா. ஷோ மா ஒரு நிமிஷம் இருமா, நானே கூப்பிடுறேன். ஐயோ கடவுளே. புடி. மா கேமராக்கு லட்சம் ரூபாய் ஆகுமா? என்னடா சொல்ற? உங்க அப்பாவே அடுத்த மாசம் இஎம்ஐக்கு என்ன பண்றது தெரியாம தான் இருக்காரு. டேய் நானும் சொல்லக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பேசாம இந்த கேமராலாம் விட்டுட்டு மாச சம்பளம் வர்ற மாதிரி வேலைக்கு போலாம்லப்பா. மா இங்க பாருங்க, கேமராக்கு காசு கொடுக்க முடியும்னா கொடுங்க, இல்லன்னா விடுங்க, ஒண்ணும் வேணாம், நானே பாத்துக்கிறேன். சும்மா. டேய் டேய் ஷோ கடவுளே. எங்க இன்னொரு தோசை வச்சுக்கோங்க. போதுமா? மா எனக்கு இன்னொன்னு வேணுமா? சாப்பிடுடி. எங்கம்மா அவன் இன்னும் வீட்டுக்கு வரல? சாயங்காலம் கோச்சிட்டு ரூம்குள்ள போனவன் தான், இன்னும் வரலங்க. இன்னும் பசி எடுத்திருக்காது, இல்லைன்னா நேரத்துக்கு வந்து உட்காந்துருப்பானே. மா என் சார்ஜர் எங்க? நான் சொல்லல, காண்ட நேரத்துல காண்டது திங்க வேண்டியது. சும்மா சாப்பிடுங்க. டேய் அங்கதான் ரூம்ல டேபிள் மேல வச்சிருக்கேன் பாருடா. மா உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் சார்ஜர் எடுக்காதுன்னு? உனக்கு என்ன வேற சார்ஜரா இல்ல? சும்மா. டேய் சாப்பிட்டு போடா. மா அவனுக்கு வேணானா விடுமா, எனக்கு வேணுமா அத. பொடி தோசை பைத்தியம். ஏய் அவன் தான் வேணான்னு சொல்றான்ல, இவளுக்காவது வைய. ஏன் இந்த தோசையை நான் சாப்பிட மாட்டேனா? அடப்பாவீங்களா, இங்க ஒருத்தர் சாப்பிடாம இருக்கேன், என் பங்குக்காக நீங்க சண்டை போடுறீங்க. நல்ல குடும்பம். இனி வரப்போற காலங்களில் தான் கல்யாணம் பண்ணும் போல இருக்கு. அங்கிள் ஆண்டி அங்கிள் ஆண்டி ஏங்க யாரோ கூப்பிட்டுட்டே இருக்காங்க, யாருன்னு பாருங்க. ஏண்டி சண்டே ஒரு நாள் தான் நிம்மதியா உட்காந்து போன நோண்ட முடியுது, அது கூட உனக்கு பொறுக்க முடியலையா? நீ வேணா போய் பாரு. ஹலோ அங்கிள். ஹாய் அங்கிள். யாருமா நீ? என் பொண்ணோட ஃப்ரெண்டா? இல்ல அங்கிள், உங்களை பார்க்க தான் வந்தேன். அம்மா ஆண்டி எங்க? ஆண்டி ஆண்டி. ஏங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க, யாருன்னு பார்க்க மாட்டீங்களா? யாருமா நீ? என் பொண்ணோட ஃப்ரெண்டா? இதைத்தான் நானும் கேட்டேன். அம்மா உங்க பொண்ணு எங்க? மா யார் இது? உங்க ஃப்ரெண்டா? அடிப்பாவி, என்ன பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ வயசான மாதிரியா தெரியுது? ஆண்டி அப்படி இல்ல ஆண்டி, நீங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. வாங்க ஆண்டி. உட்காருங்க உட்காருங்கன்றல. அட உட்காருங்க. இப்ப என்ன, நான் உங்களுக்கு யாருன்னு சொல்லணும் அவ்வளவுதானே? எல்லாரும் உன் ஃப்ரெண்டா என் ஃப்ரெண்டான்னு மாத்தி மாத்தி கேக்குறீங்களே. உங்க வீட்ல ஒரு பையன் இருக்கானே, அதை மறந்துட்டீங்களா? என்னது, என் பையனோட ஃப்ரெண்டா நீ? ஃப்ரெண்ட் இல்ல அங்கிள், லவ்வர். லவ்வரா? இப்ப நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்க யாருமே பேசக்கூடாது. ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ். ஃபிங்கர் ஆன் யுவர் லிப்ஸ். உங்க பையன் இருக்கானே, சரியான தொட நடுங்கி வேஸ்ட் ஃபெல்லோ, பயந்தாங்கோலி. அவனெல்லாம் எவ்ளோ திட்டாலும் கோவமே வர மாட்டேங்குது. இப்படி ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க. அவனெல்லாம் கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு நினைச்சா எனக்கு இப்பவே பயமா இருக்கு. இவன் வீட்டில் தான் திட்டு வாங்குறான்னு பார்த்தா எல்லாத்தையும் திட்டு வாங்குறான் போலயே. தயவு செஞ்சு அவனை கல்யாணத்துக்குள்ள மாத்த ட்ரை பண்ணுங்க. என்னால முடியல ஆண்டி, இப்படி ஒரு புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க. ஆனா அவன் தங்க அங்கிள், அவன் ஆண் தேவதை. அவன் என்ன அப்படி பாத்துக்கிறான், என்ன தலையில வச்சு தாங்க தாங்கன்னு தாங்குறான் ஆண்டி. வா காஃப். ஏய் நீ எங்கடி இங்க? ஆமா, நீங்க எல்லாரும் என் வாயில வரல வச்சிருக்கீங்க. வந்துட்டீங்களா சார்? வாங்க வந்து உட்காருங்க, சொல்றேன். என்ன பண்ண போறான்? நான் எவ்வளவு நாளா உன்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன், நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. ஆனா சொல்லணும்ல, அதான் நானே வந்துட்டேன். எப்படி வீட்டை கண்டுபிடிச்சு வந்தேன்னு பாக்குறியா?
இந்த ஏரியால உங்களை பத்தி கேட்டேன், எல்லாருமே வழி சொன்னாங்க. ஆண்டி, அங்கிள், என்னடா இவ திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து இப்படி என்னென்னவோ பண்றாளே நினைச்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்க வீட்ல நான் வளர்ந்த விதம் அப்படி. ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அடக்கொடுக்கமா இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அதுக்கு காரணமே உங்க பையன்தான். எல்லாரும் பசங்க கிட்ட உன்னோட எய்ம் என்ன, நீ என்ன ஆக போறேன்னு கேட்பாங்க. ஆனா உங்க பையன் ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும், நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டான். ஆனா நான் இன்னும் அதை பத்தி யோசிக்க கூட இல்ல ஆண்டி. செட்டில் ஆன அப்புறம் தான் மேரேஜை பத்தி யோசிக்கணும்னா எந்த பசங்களுக்கும் கல்யாணமே ஆகாது. ஏன் பசங்க தான் ஃபேமிலியை லீட் பண்ணணுமா என்ன? எவ்வளவோ பொண்ணுங்க தனியா இருந்து ஃபேமிலியை ரன் பண்றாங்கன்னு தெரியுமா? நான் உங்க பையனோட சந்தோஷமா வாழணும், சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்கணும், அப்புறம் உங்களுக்கு அழகான ஒரு பாப்பாவை பெத்து கொடுக்கணும். எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா ஒரே வீட்ல ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடணும். இப்படி சின்ன சின்னதா பல கனவோட இருக்கேன். தயவு செஞ்சு அதை கலைச்சிடாதீங்க ஆண்டி. அங்கிள், எங்க வீட்ல நான் கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்க சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க அங்கிள். ஆண்டி ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னங்க பா ப்ளீஸ் பா, ஓகே சொல்லுங்கப்பா. அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் மாமா ப்ளீஸ். எழுந்துருமா எழுந்துருமா, என்னம்மா காலெல்லாம் விழுந்துக்கிட்டு. அதெல்லாம் சரிம்மா, எனக்கு சம்மதம் தான். ஆனா உங்க வீட்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அங்கிள். டேய், பொண்ணு அழகா இருக்காடா. இந்த இன்ஸ்டாகிராமா யூடியூபா, அதுல வர செலிபிரிட்டி இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரியே இருக்காடா. மா செலிபிரிட்டி இல்லம்மா, செலிபிரிட்டி. ஏதோ ஒண்ணு விடுடி. அதெல்லாம் ஓகே தான். ஆனா உனக்கு இவன் தான் வேணுமா? ம், நல்லா யோசிச்சு பாருமா. பா அம்மா, டேய், அப்பா தானடா பேசினாரு, இதுல என்னடா இருக்கு? சூர்யா, என்னாச்சு? என்ன சொன்ன? இது ஒர்க் ஆகாது, என்ன மறந்துரு. ஏய், யோசிச்சு தான் சொல்றியா? எதுவும் பேசாதடா, பேசாத. கடைசியா உன் கண்ணை மட்டும் பாத்துக்கிறேன், அது போதும் எனக்கு. ஏய், போறேன்னு சொன்னா ப்ளீஸ், இப்ப நான் போகணும். எதுவும் பேசாத. குட் பை.